Hey guys, this is Ranjit. So இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு N4ல வந்து ஒரு பீச் ஷூட் ஒன் பண்ணலாம் அப்படினு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தோம். ஷூட்ல பாத்தீங்கன்னா நான் வந்து AD400 லைட் வந்து யூஸ் பண்ணி தான் எடுக்க போறேன். ஸோ AD400 லைட்ஸ் பத்தி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அங்க போய் நம்ம லைட்டை செட்டப் பண்ணிட்டு ஸோ லைட்ல செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் கேமராலையும் நிறைய எக்ஸ்போஷர் வேல்யூஸ் ஒயிட் பேலன்ஸ் ஸோ இது எல்லாமே நான் வந்து கரெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கரெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து டெஸ்ட் ஷாட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் ஷாட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதுக்கு மெயினாக டெஸ்ட் ஷாட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் ஷாட்ஸ் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஒரு செக்கிங் மாதிரி தான். அதாவது வந்து அது ஒயிட் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கா, அந்த எக்ஸ்போஷர் அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு தான் டெஸ்ட் ஷாட் எடுக்கிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் ஷாட்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து ஃபோட்டோஸ் எடுக்க போயிடலாம். அண்ட் தென் ஒரு சில டீட்டெயில் ஷாட்ஸுமே எடுத்திருந்தோம். அதாவது வந்து கையில் இருக்க அந்த வாட்ச், ஸோ அந்த மாதிரி வாட்ச் ரிங்கு, ஸோ இதெல்லாமே நம்ம டீட்டெயில் ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஷாட்ஸும் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து சன்லைட் வந்து ரிம் லைட்டாக நான் வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ அண்ட் தென் மெயின் லைட் பார்த்தீங்கன்னா என்னோட AD400 வந்து நான் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ AD400 பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைட்டிங் இருக்குது. அண்ட் தென் பேக்கில் பார்த்தீங்கன்னா சன்லைட்டை வந்து நம்ம வந்து ரிம் லைட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பேக்லேயும் லைட்டிங் இருக்குது, அண்ட் தென் ஃப்ரண்ட்லேயும் நமக்கு வந்து லைட்டிங் தெரியுது இந்த ஷாட்ஸில். அண்ட் தென் என் லைட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணி மாடலில் சில பேக் போசஸ் பண்ண சொல்லி நம்ம வந்து பேக் ஷாட்ஸ் நிறைய எடுத்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷூட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ரொம்ப இயர்லி மார்னிங் வந்து அந்த சன்ரைஸ்க்காக தான் மெயினாக இந்த ஷூட் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சன்ரைஸ் எதுக்காக மெயினாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் லைட்டிங், அதாவது அந்த ரிம் லைட்டுக்காக தான் மெயினாக வந்து சன்லைட் தேவை. ஸோ அந்த சன்லைட் வந்து நம்ம டைம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு கரெக்டாக போர்ட்ரேட் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற எல்லா ஃபோட்டோஸுமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே எடிட் பண்ணாத ஃபோட்டோஸ், அதாவது வந்து டேரெக்டாக கேமராலேருந்து நம்ம அப்படியே பார்க்குற ஷாட்ஸ் தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே. அண்ட் தென் இங்கே சில ஷார்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளேஸ் சேஞ்ச் பண்ணி சில ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளேஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஸோ உட்காரத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பக்காவாக ஒரு ஸ்டோன் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து மாடல் உட்கார வச்சிட்டோம். ஸோ அங்கே உட்கார வச்சு ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தோம். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு பிளேசஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்கள் லைட்டிங் வந்து கரெக்டாக செட் பண்ணணும். அதாவது மாடலுக்கு ஏற்ற ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங் கொடுக்கணும் கரெக்டாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைட்டோட டேரக்ஷன் பக்காவாக வச்சு எடுங்க. ஸோ அப்போ தான் வந்து ஷார்ட்ஸ் கரெக்டாக வரும். ஸோ இந்த பிளேஸோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் தான். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் வந்து பார்க்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் பார்க்கவும் ரொம்ப நல்லா வருது. ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது உங்கள் பேக்ரவுண்டை வந்து நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ பேக்ரவுண்ட் வந்து எவ்வளோ லுக்காக இருக்கோ அவ்வளோத்துக்கும் உங்கள் ஃபோட்டோ வந்து அவுட்கம் நல்லா வரும். ஸோ பேக்ரவுண்ட் நல்லா இருக்க பிளேஸஸாக பார்த்து நீங்கள் வந்து ஷூட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து ப்ளீச் ஆகும், அதாவது மீன்ஸ் ரொம்ப ஒயிட்டாகவும் வரும். ஏன்னா லைட் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ அந்த லைட்டை வந்து நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது வந்து ஓவர் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது ஃபோட்டோ, அண்ட் தென் அண்டர் எக்ஸ்போஸும் ஆகக்கூடாது. கரெக்டான ஒரு எக்ஸ்போஷன் வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக பண்ணணும். அண்ட் தென் கொஞ்சம் ஒயிட் போய் நான் வந்து ஃபுல் பாடி ஷாட்ஸ் வந்து எடுத்து பார்த்தேன். ஸோ ஃபுல் பாடி ஷாட்ஸ் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. ஸோ சிட்டிங் போசஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டாண்டிங் போஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளேஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒவ்வொரு பிளேஸும் நம்ம சேஞ்ச் பண்ணும் போதும் நம்ம லைட்டிங்கை வந்து கரெக்டாக டேரக்ஷன் கொடுக்கணும். அதாவது ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டேரக்ஷன் பண்ணணும். ஸோ அப்படி ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி டேரக்ஷன் பண்ணால் தான் நமக்கு கரெக்டான ஒரு லைட்டிங் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கும் போது உங்களோட ஆங்கிள்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு ஆங்கிளாக வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்து பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து ஒரு சில ஆங்கிளில் வந்து கரெக்டாக செட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஒரே ஆங்கிள் எடுக்காமல் ஒரு டவுன் ஆங்கிள், ஒரு டாப் ஆங்கிள், ஸோ அந்த மாதிரி நம்ம ஆங்கிள்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி ஆங்கிள்ஸ் மாற்றும் போது நமக்கு நல்ல ஒரு காம்போசிஷன்ஸ் கிடைக்கும்.
I'm like a weapon now. Sharp as many, but got heart, I'm ready to change scars to envy. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா எதுவுமே போஸ்ட் பண்ண மாதிரி நமக்கு தெரியாது. நான் எதுவுமே வந்து போஸ்டபுளாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் மாடல்கிட்ட முன்னாடியே. ஜஸ்ட் நாங்கள் வந்து கேஷுவலான ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அதாவது சும்மா பார்க்குறது, சும்மா அப்படியே லைட்டாக ஹேர் கால் பண்ணுறது, சும்மா அப்படியே லைட்டாக திரும்புறது, இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். I can feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gon' feed them. If you're coming for me, hope you're ready for a demon. I got eyes in the back of my head, I'm seeing. அந்த எடுத்த சில ஃபோட்டோஸை வந்து நாங்கள் வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு ஃபோட்டோஸும் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சும்மா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் வந்துருச்சு அப்போ பார்க்கும்போதே. அண்ட் தென் சாரியை போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுல் பாடி ஷார்ட்ஸ் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா தான் வந்துச்சு. ஜஸ்ட் சும்மா அப்படியே வாக் பண்ணி அப்படியே சினாரியோ பார்க்குற மாதிரி அப்படி தான் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருந்தோம். Love the feeling, no. I ain't gonna give up. Got too little time, I'ma live up. Head down, push forward through the tough times. Cause anything worth doing is a tough climb. And I ain't gonna give up. Got too little time, I'ma live up. Head down, push forward through the tough times. Cause anything worth doing is a tough climb. Cause I'ma live life for the fight, yeah, I'm here to get it. I got drive, got sight, always have a vision. I go by it. அண்ட் தென் இந்த ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஷட்டர் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மாடலை வந்து ஜஸ்ட் அப்படி திரும்ப சொன்னேன். ஸோ திரும்ப சொல்லி ஹேரை போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்தோம். Step 1, wake up early, gonna rise with the sun. Step 2, get some good, some food in you. Step 3, think real hard about what you wanna be. Step 4, everybody just do your thing. Wake up, today's gonna be a good day. 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 அண்ட் தென் ஃபைனலாக பீச்சில் வந்து உட்கார சொல்லி ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து எடுத்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா எந்த லைட்ஸும் யூஸ் பண்ணல, அது ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் யூஸ் பண்ணல. இது வந்து டேரக்ட் சன்லைட்டு. ஸோ டேரக்ட் சன்லைட்டில் எடுத்த ஷார்ட்ஸ் தான் இதெல்லாமே. நீங்கள் வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து சன்லைட்டை வந்து ஒரு லைட்டாக யூஸ் பண்ணி கூட நீங்கள் நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா தான் வரும். Try to pick one thought, have some concentration, and if I make a mistake, it's called education. ஊங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். Wake up, today's gonna be a good day. அந்த பீச்சுக்கு போனால் நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் தான். அதாவது சும்மா அந்த மண்ணில் வந்து ஏதாவது வரைஞ்சி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி வரைய சொல்லி அதை வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ அது பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. Wake up, today's gonna be a good day. Wake up, today's gonna be a good day. Wake up. ஸோ ஃபோட்டோ ஷார்ட்ஸ் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் வீடியோ ஷார்ட்ஸும் எடுத்தோம், அதாவது ரீல்ஸ் போடுறதுக்காக. ஸோ நான் வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேண்டில் தான் எடுத்தேன். ஏன் அப்படின்னு கேட்டால் நான் வந்து கிம்பிள் எடுத்துகிட்டு போல, வாளை வீட்டிலேயே வைத்து விட்டேன். இந்த ஷூட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெறும் ஃபோட்டோ ஷூட்ஸ் தான் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து வீடியோக்கு எதுவுமே பிளான் பண்ணல. ஸோ அதனால நான் வந்து எடுத்துகிட்டு போல. They'll never stop unless I can swap all the bad for the good in my head when I'm lost. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பண்ண இந்த ஃபோட்டோ ஷூட் அண்ட் தென் வீடியோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நாங்கள் யூஸ் பண்ண இந்த கிட்டு, இந்த செட்டிங்ஸோ இதிலலாம் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து இந்த ரிலேட்டடில் வரப்போகுது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. Taking shots at the enemy, I'm gonna make it to the top, leave a legacy. If I got something to say, you better let me speak. Turn it up a new degree, bitch, you ain't seen anything.